படர்க்கை விகுதி, முன்னிலை விகுதியை தொடர்ந்து நம்ம தன்மை விகுதி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம படர்க்கை விகுதிகள் ஒரு 13 பார்த்துருப்போம், முன்னிலை விகுதி ஒரு 6 பார்த்துருப்போம். ஆனால் அந்த தன்மை விகுதி மொத்தம் 17 இருக்குது. இந்த விகுதிகள்லாம் ஏன் பார்க்குறோன்னா, கடினமான இடத்துல கண்டிப்பாக இந்த விகுதிகள் நம்மளுக்கு ஒரு க்ளூவாக அமையும். அவுட் சோர்ஸ்லேருந்து என்ன வினாக்கள் வந்தாலும் சரி, இந்த விகுதிகளை வச்சு கூட சில நேரம் நம்மளால் காய் நகர்த்த முடியும். அதுக்காக தான் இந்த விகுதிகளை நம்ம இவ்வளோ ஆழமாக பார்க்குறோம். எப்பயும் போல் ஒயிட் போர்டில் பார்த்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு இதில் ரிவிஷன் பண்ணி தரேன். சரியா? தன்மை விகுதிகள். தன்மை விகுதிகள் எல்லாத்திலுமே நம்ம பார்த்துருப்போம். படர்க்கை ஆண்பால் விகுதி, படர்க்கை பெண்பால் விகுதி, படர்க்கை பலர்பால் விகுதி, படர்க்கை ஒன்றன்பால் விகுதி, படர்க்கை பலவின்பால் விகுதி. இந்த மாதிரி அந்த ஒருமை பன்மை கான்செப்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால் இது 3 ஒருமை, பலர்பால், பலவின்பால் இரண்டும் பன்மை. முன்னிலையும் அது போல தானே, முன்னிலை ஒருமை விகுதி, முன்னிலை பன்மை விகுதி. அப்போ சேம் இதே தான். தன்மையிலுமே தன்மை ஒருமை விகுதி, தன்மை பன்மை விகுதி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தன்மை விகுதிகள் மொத்தம் எத்தனை கேட்டிங்கன்னா 17. இது நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். 8 + 9 புரியுதா? ஸோ மொத்தம் எத்தனை வந்துடும்? 17 வந்துடுமா? அப்போ 8ன்றது அது தன்மை ஒருமை விகுதி, 9ன்றது அது தன்மை பன்மை விகுதி. சரி, ஃபர்ஸ்ட் தன்மை ஒருமை விகுதி பார்க்குமா? தன்மை ஒருமை விகுதி மொத்தம் எத்தனை? 8. இந்த விகுதிகள் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன கனெக்ஷன் படி ஆர்டரா எழுதிக்கணும். சரி, இதெல்லாம் ஏன் நடத்துறோம்? இதெல்லாம் புக்கில் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு, 9th 11th கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரியாம நிறைய பேர் குழம்பி இருப்பீங்க. நான் அதை நடத்திட்டு அந்த புக்கையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வினா கூட கேட்குறேன். நான் ஒரு வினா இங்கே ஃபார்ம் பண்றேன். இந்த வினாவுக்கு நீங்க விடை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு பாடத்திட்டத்துல காலம்னு ஒன்று இருக்கு. அழகு 3 மரபு தமிழ்ல போனீங்கன்னா காலம்னு கொடுத்துருப்பான். சரியா? அந்த காலத்தை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் ஓரியன்டா நச்சுன்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறானா கூட நம்ம தடுமாற வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் பாருங்க. காலத்தால் வேறுபட்ட சொல்லை தேர்க. கொஸ்டின் என்னது? காலத்தால் வேறுபட்ட சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி. நம்மளால யோசிக்க முடியாத மாதிரி இருக்கும். பாருங்களேன், வந்தது, செய்தும், சேரும், உண்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்துருக்கேன்ல. இப்போ இந்த 4ல் நீங்க இதுதான் ஆன்சர். இப்போ இந்த வினா உங்களுக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி அப்படி தான். நம்மளுக்கு தெரியாத வினாக்கு நம்ம விடை எடுக்கிறோம்ல. நம்ம லக்கு எத்தனை % இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ இது தெரியலனாலும் பரவாயில்ல, இதுதான் என்னோட ஆன்சர். நீங்க ஒரு ஆன்சர் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு சரியான விடை என்னன்னு நான் சொல்றேன். சரியா? இந்த வினா அப்படியே இருக்கட்டும். இந்த வினாவுக்கு நம்ம சரியான விடை பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அப்ப இந்த மாதிரி விகுதிகள் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வினா நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, ஓகே, இங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் தன்மை ஒருமை விகுதி எத்தனை? 8. அது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா? தன்மை ஒருமை விகுதிய தன்மை ஒருமை விகுதி இங்க ஆரம்பிச்சோம். தன்மை ஒருமை விகுதி மொத்தம் எத்தனை? 8. இப்ப அந்த 8 நான் எழுதுறேன், பாத்துங்க. என், ஏன், அன், அல், து, ரு, டு, கு. மொத்தம் 8 இருக்கா? 2 4 6 8 இருக்கா? இந்த 8 தான் தன்மை ஒருமை விகுதி. தன்மை ஒருமை விகுதி என்னது? என், ஏன், அன், அல், து, ரு, டு, கு. இந்த 8 தான். சரி, இந்த 8க்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரி உங்களோட பள்ளி பாட புத்தகத்துல இதை அப்படியே கிளியரா கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கான விகுதிகள் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கான சொற்களை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்போ கடைசி வரைக்கும் குழப்பமே இருக்கும். இது எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறதுன்னு. இன்னொரு கொடுமை என்னன்னா, இதுல இருக்கிற இந்த தூ, டூ, ரு, இந்த தூ, ரு, டூ இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அக்ரிணை ஒருமை விகுதியில வேற பார்த்துருப்போம்.
அப்ப அதுக்கா இதுக்கான எவ்வளவு குழப்பங்கள் வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம நீங்க தெளிவா விடை பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்லுக்கும் அதாவது ஒரு ஒரு விகுதிக்கும் ஒரு சொல் எடுத்துக்காட்ட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்க்கலாம். நடந்தனன் இருக்கா? நடந்தனன். இது எப்படி பிரிக்கலாம்? நட என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து இந்தாமார்ந்து விகாரம், இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அன் பிளஸ் என் சேர்த்து பாருங்க, கரெக்டா வரும். இந்த நம்மளுக்கான விகுதி என்னது? எண். அப்ப இந்த சொல்ல நடந்தனன்னா உங்களுக்கு தெரியணும். ஓ, தன்மை ஒருமை விகுதி. அப்ப அதுக்கான பொருள் என்னது? நடந்தேன், நான் நடந்தேன் அர்த்தம். அப்ப நான் நடந்தனன் இப்படி கூட வேணா கேட்கலாம்ல. இப்ப இங்க கோடு போட்டாங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. நான் நடந்தனேன், அவன் நடந்தனேன், நீ நடந்தனேன். புரியுதா உங்களுக்கு? 3 கொடுக்குறாங்க. நான் நடந்தனேன், நீ நடந்தனேன், அவன் நடந்தனேன். அப்ப எது கரெக்ட்? நான் நடந்தனேன் தான் கரெக்ட். சரியா? இதுவே இப்படி கூட கேட்கலாம், நாம் நடந்தனேன். அதுவும் தப்பு. ஏன்னா நாம் என்பது தன்மை தான், ஆனா தன்மை பன்மை. நான் என்பதுதான் தன்மை ஒருமை, என் என்பதும் தன்மை ஒருமைக்கு வருது. அப்ப அந்த அளவு லிங்க் இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல என்னதான் வரணும்? நான் நடந்தனேன். அப்ப அதுக்கான பொருள் என்னன்னு கீழே தானே பாருங்க, நான் நடந்தேன். இப்ப இது உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்ல? இதான நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் நடந்தேன், நான் ஒருத்தவன் தான் நடந்திருக்கான்னு அர்த்தம். அதோட ஒரு இலக்கிய வழக்கு தான் நடந்தனேன். சரியா? அப்ப அதை நான் எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும்? என்னன்ற விகுதியை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அது ஒரு தன்மை ஒருமைன்னு. அப்ப நடந்தனேன் எப்படி பிரிக்கலாம்? நட என்பது வினை பகுதி, இத்து என்பது சந்தி, அது இந்தாமார்ந்து விகாரம், இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது சாரியை, எண் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அப்ப என்ன முடிச்சாச்சு. அடுத்து ஏன் போயிடுமா? நடந்தேன் ஆல்ரெடி இங்க தான் எழுதி வச்சிருக்கேன், பட் இருந்தாலும் பார்க்கலாம். அப்ப இதுல 8ல சிறப்பானது இதுதான். இதுதான், இது மட்டும்தான் தற்கால வழக்குல இருக்கு. இது பிடிஎஃப் எண்ட்ல கொடுத்துருப்போம். நான் இங்கேயே சொல்லிடுறேன், இந்த 8ல இன்றைய காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற தன்மை ஒருமை விகுதி எதுன்னு கேட்டா எது? ஏன் மட்டும்தான். மற்ற எல்லாமே வழக்கொழிந்து விட்டது. முற்காலத்துல பயன்பாட்டுல இருந்துச்சு, இலக்கியங்கள்ல பயன்பாட்டுல இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு பயன்பாட்டுல இல்ல. இன்னைக்கு பயன்பாட்டுல எது மட்டும்தான் இருக்கு? ஏன் மட்டும்தான் இருக்கு. அதுல நீங்க தெளிவா இருங்க. ஆனா பல்வேறு செயல்கள்ல, பல்வேறு இலக்கண குறிப்புகள்ல இந்த வார்த்தைலாம் நீங்க பாப்பீங்க. அப்ப டக்குன்னு அந்த விகுதியை வச்சு பிடிச்சோம், ஓ இது தன்மை ஒருமை, இதுக்கான பொருள் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்ப நான் சொன்னேன்ல, இதே ஒரு சொல் இப்படி கொடுத்துறோம், நடந்தனேன், இங்க கோடு போட்டோம், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்க. நான், நாம், நீ, அவன். பாருங்க, நான் நடந்தனேன், நாம் நடந்தனேன், நீ நடந்தனேன், அவன் நடந்தனேன். இப்படி கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு எல்லா உச்சரிப்பும், ஒரு கனெக்டே ஆகல. பட் ரூல் படி எடுக்கணும். அப்ப நீங்க எடுக்கணும், ஓ என்ன இருக்கு, என்னன்னா தன்மை ஒருமை. இப்ப இங்க இதுல தன்மை, இது ரெண்டும் தன்மை தான், ஆனா இது தன்மை ஒருமை, இது தன்மை பன்மை. அப்ப ஆன்சர் இதுதான் இப்படின்னு நீங்க எடுக்கணும். இது போல என்ன சொல் கொடுத்தாலும் அந்த சொல்லோட விகுதியை வச்சு அது தன்மையா, அது முன்னிலையா, படற்கையா, தன்மை ஒருமையா பன்மையா, முன்னிலை ஒருமை பன்மையா, படற்கை ஒருமை பன்மையான்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வார்த்தையை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். சரியா? சரி, நடந்தேன். இது எப்படி பிரிக்கலாம்? இத்து என்பது சந்தி, இத்து இந்தாமார்ந்து விகாரம், ஏன். ஏன் என்பதும் தன்மை ஒருமை விகுதி. என் ஏன்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே இப்ப நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு டோட்டலா புதுசா இருக்கும். இதெல்லாம் நீங்க ரொம்ப குழம்பு, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே இப்ப நான் எழுத போற எதுவுமே இன்னைய காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தல. இன்னைய காலகட்டத்தில் நம்ம அதை பயன்படுத்தல, முற்காலத்துல பயன்படுத்தப்பட்டதுதான். இன்னைக்கு காலம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பயன்படுத்தின ஒரு பழமையான பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு என்னடா இது 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 என்ன பொருள், இது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு கூட ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு. சரியா? இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்காது. இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டு கூட மாட்டோம், திடீர்னு பார்ப்போம். அதே போலதான் சொற்களும் ரொம்ப பழமையான சொற்கள், இன்னைக்கு அது பயன்பாட்டில் இல்லை. அப்ப அது நீங்க தப்புன்னு கூட நினைச்சீங்க, ஆனா அப்படி ஒண்ணு இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். சரியா? பார்க்கலாமா? இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அண்ணுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அண்ணுன்னு போட்டுறேன். அண். இப்ப எண்ணுக்கும் எனக்கும் பார்த்தாச்சு. அடுத்து அண். நடப்பன். என்ன நடப்பன்?
இதெல்லாம் எங்க பயன்படுத்துறோம்? நம்ம பயன்படுத்தவில்லையே. இதுதான் நான் சொன்னேன், இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த நடப்பண்ணு கொடுத்துட்டா நீங்க எடுக்கணும், ஓ இது என்ன விகுதி, அப்ப அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? நடப்பண் எப்படி பிரிக்கலாம்? நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் அன். அப்ப அன் இந்த இடத்துல ஒரு குழப்பம், திரும்பவும் குழப்பம், நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. எல்லா குழப்பமும் தெளிவடையும், கவலையப்படாதீங்க. சரியா? அன் ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி தானே. படற்கையோட ஆண்பால் வினைமுற்று விகுதிய அண்ணு ஆணு தானே. அப்ப இங்கேயும் ஒரு அண்ணு வருது. அப்ப அண் என்பது ஆண்பாலுக்கு பயன்படுத்தணுமா தன்மை ஒருமைக்கு பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா 99% பாருங்க, 99% நீங்க ஆண்பாலுக்கு தான் பயன்படுத்தணும். சரியா? இதே நான் பிடிஎஃப்லயும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தொன்று தொட்டு வராது. தொன்று தொட்டு வராதுன்னா என்னன்னா, இது தன்மை ஒருமையெல்லாம் வராது. பட் ரொம்ப ரேரா இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. நன்னூலாரும் தன்னோட விகுதிகள்ல வச்சிருக்காரு. தன்மை ஒருமை விகுதியில அண்ணா அவர் வச்சிருக்காரு. அப்ப அது உங்களுக்கு தெரியணும்னு தான் நாங்க அண்ணன் கொடுத்துருக்கேன். உங்களை குழப்பறதுக்காக நான் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். அண்ணு ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி தான். பட் அந்த அண்ணு தன்மை ஒருமையிலையும் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். புத்தகத்திலையுமே கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு புத்தகத்தோட காப்பி எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் நடத்திட்டு புத்தகத்துல இருக்கிற நான் பிடிஎஃப் ஓபன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப நடப்பண்ண அர்த்தம் நான் நடப்பேன்னு அர்த்தம். நான் நடப்பேன். சரியா? அடுத்து அண்ணு. அடுத்து அல்லு பார்க்கலாமா? அல்லு நடப்பல். சார் இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டது இல்லை. அதான் நான் சொன்னேன், இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், ஓ இந்த விகுதிக்கு இந்த எடுத்துக்காட்டு, இந்த விகுதிக்கு இந்த எடுத்துக்காட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது? புக்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே இல்லாம நம்ம இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்கோம்ல. ஸோ அதுக்காக தான் நான் தேடி எட்டு வந்திருக்கேன். நடப்பல் எப்படி பிரிக்கலாம்? நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் அல். அப்ப அல் என்பது என்ன விகுதி? இந்த அல்லுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு தெரியுமா? திரும்பவும் சொல்றேன், இது எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், நிறைய விஷயம் புரிஞ்சிருச்சு. அப்பயுமே புரியாத சில விஷயங்கள் அங்கங்க இருக்கும் பாத்தீங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டேட்டா படிக்கணும். அந்த லெவல் தான் இது. இந்த அல்லு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலை. எந்த இடைநிலையில இடையில வரும்போது அது என்னது? எதிர்மறை பொருளை தரும். ஆனா அது விகுதியிலையும் வந்து தன்மை ஒருமை பொருளை தருது. நான் நீங்க சொல்லித்தரேன்ல. அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு சொல்லுல அள்ளு இருந்து நீங்க எதிர்மறை நினைப்பீங்க, அது எதிர்மறை இல்ல, அது தன்மை ஒருமை பொருளை தருதுன்னு நான் ஒரு நாள் கனெக்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ அப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, ஓ அன்னைக்கு அவர் சொன்னாருதான் தன்மை ஒருமையில அள்ளு வருது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நான் கனெக்ட் பண்ணி நாளைக்கு புரியாத ஒரு பெரிய விஷயத்த நான் சொல்லித்தர வாய்ப்பு இருக்கு. சொன்னால் ஜஸ்ட் நோட் பண்ணீங்க. அல் என்பது இடைநிலையில வரும்போது என்னத்தை காட்டும்? எதிர்மறையை காட்டும். சரியா? இந்த இடத்துல விகுதியில வந்திருக்கு. அப்ப விகுதியில வரும்போது அல் எதை காட்டுது? தன்மை ஒருமையை காட்டுது. ஓகேவா? சோ நடப்பல். நடப்பல்னா என்னது? சேம் அதே தான், நடப்பேன்னு அர்த்தம். சரி, அடுத்து போயிடலாமா? சோ அல்லுன்னு அல்லு முடிச்சாச்சு. அடுத்து தூ. வந்தது. இதுலயும் திரும்ப குழப்பம், திரும்பவும் குழப்பம். தூக்கு பார்க்க போறோம். என்னத்துக்கு எடுத்துக்கிட்டு பார்க்க போறோம்? தூக்கு பார்க்க போறோம். வந்தது. சரியா? பிடிஎஃப்ல பாருங்க. தன்மை விகுதிகள். இப்ப நடந்து, நடந்து வச்சுக்கலாமா? நடந்து. ஏன்னா அதே எடுத்துக்காட்ட பார்த்தா கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆகும். நடந்து. சரி, இந்த நடந்து இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுல என்னென்னலாம் குழப்பம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும்னா, தூ என்பது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. எப்படி இங்க இருக்கிற அண்ணு வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி நான் சொல்லி கொடுத்தனோ, அதே போல தூ என்பது அக்ரிநில வர்ற ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. பறவை பறந்தது, மாடு வந்தது, தூத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து தூ வந்து பாத்தீங்கன்னா தன்மை ஒருமைக்கு ஒரு நான் சொல்லும் போது உங்களுக்கு குழப்பம் வரும். திரும்பவும் அதான் சொல்றேன், 99% தூ என்பது அக்ரிணை ஒருமைக்கு தான் வரும். சரியா? ரொம்ப ரேரா இலக்கியங்கள்ல அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். என்ன சொல்றாங்கன்னா, நடந்தேன் தான், அது நடந்தேன் தான், நான் நடந்தேன் தான். இதுதான் அந்த நடந்தேன் என்பது எப்படி மாறுது? நடந்துன்னு மாறி நான் நடந்துன்னு வருது. நான் நடந்து. சரியா? இதெல்லாம் இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க.
நன்னூலாரும் தன்னோட நன்னூல்ல தன்மை ஒருமை விகுதியில இதை ஒண்ணா வச்சிருக்காரு. எண்ணு, ஏனு, அண்ணு, அல்லு, தூ, ரூ, டூ, கூ, இது 8மே தன்மை ஒருமை விகுதி தான். அதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, இது எப்படி பகுபத அடிப்படையில் பிரிக்கலாம்னா, நட, இத்து என்பது சந்தி, இந்தா மாறுது விகாரம், தூ என்பது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தன்மை ஒருமை விகுதி, இந்த இடத்துல மட்டும்தான். மற்றபடி தூவை நீங்க எங்க பார்த்தாலும் அக்ரிணை ஒன்றன் பாலை தான் நீங்க எடுக்கணும். அக்ரிணை ஒன்றன் பாலை தான் எடுக்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இப்படி ஒண்ணு இருக்குன்னு. ஓகேவா? இதுக்கான பொருள் என்னது? நடந்தேன். எல்லாமே பாருங்க தன்மை ஒருமை தான். அடுத்து போலாமா? அடுத்து ரூ பார்க்கலாம். ரூ சேரு. சேருன்னா அது ரோட்ல இருக்கிற சேரு இல்ல. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா செல் பிளஸ் ரூன்னு பிரிக்கிறாங்க. இந்த ரூ இருக்கு பாருங்க, இதுவுமே அதுதான். நான் நடத்திருக்கேன், இப்பதான் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் போய், அதாவது அது போயிற்று, போயிற்று, அது அன்று. ரூ என்பதுன்னு அது அக்ரிணை ஒன்றன் பால் தான். அதே ரூ தன்மை ஒருமையிலையும் பயன்படுது. ஸோ அப்ப சேருன்னா என்ன அர்த்தம்னா சென்றேன்னு அர்த்தம். என்னது? சென்றேன். இப்படிதான் பாருங்க, என்ன அர்த்தம்? சென்றேன்னு அர்த்தம். நான் சென்றேன். அப்ப நான் சேரு. நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல காட்டுறேன். ஜஸ்ட் இதுல அப்படியே பாருங்க, லைட்டா குழப்பற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறேன். எப்பெல்லாம் நம்ம ரொம்ப குழம்புறோம், அப்ப ஏதோ ஒரு புரியாத விஷயத்தை கத்துக்கிறோம்னு அர்த்தம். அதான் நல்லது. தெரியாத விஷயத்தை கத்துக்கிறோம்னு அர்த்தம், தேவையான விஷயத்தை கத்துக்கிறோம்னு அர்த்தம். ஸோ கவனிங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். சரியா? ஸோ அப்ப சேரு, ரூ என்பது அது தன்மை ஒருமை விகுதி தான். அப்ப சேருனா அர்த்தம் சென்றேன்னு அர்த்தம். நான் சேருனா நான் சென்றேன்னு அர்த்தம். நான் சேருனா நான் செல்வேன்னு அர்த்தம். இதுல காலங்களோட வேறுபாடு இருக்கு, நான் சொல்லித்தரேன். தூ ரூ. அடுத்து டூ. நான் உண்டு. நான் உண்டு. உன் பிளஸ் டூ. இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்டேன். நான் உண்டேன். அடுத்து கூ. உன்கு. நான் உன்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்பேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நான் திரும்ப ரிவிஷன் பண்றேன். கவனிங்களேன், இங்க மொத்தம் 6 இருக்கா? 3 6 இருக்கா? மேல 2 இருக்கா? 1 2 இருக்கா? மொத்தம் 8 இருக்கா? இப்ப கவனிங்க, தன்மை ஒருமை விகுதிகள் 8. என்னன்னது? என், ஏன், அன், அல், து, ரு, டு, கு. இந்த 8 தான் தன்மை ஒருமை விகுதிகள். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த தன்மை ஒருமை விகுதியில இந்த 8ல இந்த கால பயன்பாட்டில் இருக்கிறது எது மட்டும்தான்? ஏன் என்ற விகுதி மட்டும்தான். அடுத்தது ஆல்ரெடி வேற ஒருவோட விகுதியா நம்ம இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தது எது எதுனா இந்த அண்ணு, இந்த அண்ணு, இந்த தூவு, இந்த ரூவு, இந்த டூவு. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி வேற ஒரு விகுதியா வேற பார்த்துருக்கோம். இது ஆண்பால் விகுதியா பார்த்துருக்கோம், இதை 3 ஒன்றன் பால் விகுதியா பார்த்துருக்கோம். அப்ப அது அதுக்கு வருமா இதுக்கு வருமானு உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. ஆனா இது தன்மை ஒருமைக்கும் உண்டுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரியா? அப்ப இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே சங்க காலத்துல தன்மை ஒருமையில பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்னைய காலகட்டத்தில் அது பயன்பாட்டுல இல்ல. ஓகேவா? ஆனா இன்னைய காலத்துல எதுல பயன்பாட்டுல இருக்கு? அக்ரிநிலை இதுங்கெல்லாம் பயன்பாட்டுல இருக்கு. சரியா? ஆண்பால்ல இது பயன்பாட்டுல இருக்கு. பட் தன்மை உரிமையா இது பயன்பாட்டுல இல்ல. அப்ப ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அதோட பொருளை சொல்றேன், நீங்க அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். அப்ப நடந்தனேன் என்ன? நடந்தேன். ஏனா? நடப்பன் அண்ணா. நடப்பல் அல்லா. நடந்து தூவா. சேரு ரூவா. உண்டு டூவா. உன்கு கூவா. அப்ப அதுக்கான விளக்கமா நான் கொடுத்துட்டேன் பாருங்க. நடப்பேன், நடப்பேன், நடந்தேன், சென்றேன், உண்டேன், உண்பேன். இருக்கா? உண்பேன் விளக்கம் இருக்கா? அப்ப திரும்பங்க இந்த தூ, இந்த ரூ, இந்த டூ, திரும்ப அந்த 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த டூக்கு நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உன் பிளஸ் டூனா உண்டு சென்றான் என்ற எச்ச பொருளை வரும். உள் பிளஸ் டூனா இருக்கிறதுன்ற ஒரு பொருளை வரும். நான் விளக்கமா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எந்த விகுதிகள் நடத்தும் போது? படற்கை விகுதிகள் நடத்தும் போது. ஸோ அப்ப இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப அதை மைனூட்டா இன்னும் உள்ள போகணும். அப்ப உண்டு, இது 3 பொருளை தருது. உண்டுன்றது இந்த ஒரே உண்டு ஃபர்ஸ்ட் உன் பிளஸ் இட்டு பிளஸ் உ, இது ஒரு பொருளை தரும். 2 உன் பிளஸ் டூ, இது ஒரு பொருளை தரும். 3 உள் பிளஸ் டூ, இது ஒரு பொருளை தரும். சரியா? கவனிக்கிறீங்களா? இந்த ஊ என்பது வினையெச்ச விகுதி. ஊ என்பது என்ன விகுதி? வினை எச்ச விகுதி. உண்டு சென்றான் சொல்லலாமா? அப்ப இந்த இப்படி நான் பிரிக்கிறேன்னா இது வினையெச்சத்தை குறிக்குதுன்னு அர்த்தம்.
இந்த உண்டு பார்த்தீங்கன்னா வேற பொருள், இந்த உண்டு பார்த்தீங்கன்னா வேற பொருள். இப்போ இந்த உண்டை நீங்க இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ உண்டுனானது உண்டேன், உண்டுனானது உண்டேன் என்ற தன்மை. ஏன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, டூ என்பது என்ன விகுதி? தன்மை ஒருமை விகுதியா? அப்ப இதை நான் என்ன எடுத்துக்கிறது? உள் பிளஸ் டூனா உள்ளது, இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இல்லு எப்படி மாறும்? மூணு சு இன்னா மாறுமா? ஸோ இது எல்லாமே நான் படர்க்கை விதிகளை நடத்தியிருப்பேன். ஸோ இல்லு இன்னா மாறுமா? ஸோ இப்போ உண்டுனான்னு அர்த்தம் இருக்கிறது. மரத்தில் கிளி இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல தூ என்பது எதை குறிக்குது? ஒன்றன் பாலை குறிக்குது. இந்த இடத்துல ஊ என்பது எதை குறிக்குது? வினைச்சத்தை குறிக்குது. இந்த இடத்துல டூ என்பது எதை குறிக்குது? தன்மை ஒருமையை குறிக்கிறது. ஸோ இப்போ உண்டுனா உண்டேன்னு அர்த்தம், உள் பிளஸ் டூனா இருக்கிறதுன்னு அர்த்தம், உன் பிளஸ் இட்டு பிளஸ் ஊனா எச்சத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உள்ள நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்பு, இப்போ நம்ம எச்சம் நடத்தும் போது இதை நல்லா புரிய வைப்போம். இது போல இன்னொரு தலைப்பெல்லாம் போகும்போது இதை கனெக்ட் பண்ணி நடத்தும் போது உங்களுக்கு அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேவா? சரி, இது அப்படியே பிடிஎஃப்ல காட்டுறேன். ஸோ கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு தீரும். ஓகேவா? தன்மை ஒருமை பிடிஎஃப்ல பார்த்துலாமா? பாருங்க, தன்மை விகுதிகள். தன்மை வினைமுற்று விகுதிகள் மொத்தம் எத்தனை? 17. எண்ணு ஏனு அன்னு அல்லு தூரு டூக்கு. என் நான் நடந்தனேன். பாருங்க, எல்லாத்துலயும் நான் வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாத்துலயும் நான் 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 இருக்க. நான் தன்மை ஒருமை. நான் நடந்தனேன், நான் நடந்தேன், நான் நடப்பன், நான் நடப்பல், நான் நடந்து, நான் சேரு இருக்கா? எல்லாத்தையுமே நான் இருக்கும். பாருங்க, நான் உண்டு, நான் உண்கு. ஸோ எல்லாத்தையும் பிரிச்சு அதுக்கான நம்மளுக்கு புரியுற பொருளும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் தன்மை ஒருமை விகுதிகள். இதுல கான்ட்ரவர்சியானது எதுனா அன்னு, தூவு, ரூவு, டூவு. ஏன்னா இது மூணும் நான் அக்ரிணை விகுதியா சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் தான் சொல்றேன், இதுங்க அக்ரிணை விகுதி தான். பட் இருந்தாலும் முற்கால கட்டத்தில் இது தன்மை ஒருமையிலையும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இது ஆண்பால் விகுதி தான், இது ஆண்பால் விகுதி தான். முற்காலத்துல இது தன்மை ஒருமை விகுதியா இருந்திருக்கு. இது தன்மை ஒருமைக்குள்ள எப்படி பயன்பாட்டில் இருந்திருக்குன்னு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். சரியா? இந்த உண்டை பொறுத்து திரும்ப சொல்றேன். உன் பிளஸ் டூன்னு பிரிச்சா உண்டேன்னு அர்த்தம். உன் பிளஸ் இட்டு பிளஸ் ஊன் பிரிச்சா உண்டு சென்றான் எச்சம்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த உண்டு என்பது வினைமுற்று. உண்டு, உண்டேன், முடிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, நான் வினைமுற்ற எச்சமே நடத்தாம இப்ப நான் அது புரிய வைக்கும்போது உங்களுக்கு கஷ்டம். அப்ப நாளைக்கு நான் வினைமுற்ற எச்சமா நடந்ததுக்கு அப்புறம் இந்த விகுதிகள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். அப்ப இந்த உண்டுனா வினைமுற்று, உண்டேன், முடிஞ்சிருச்சு. நான் உணவு உண்டேன். இந்த உண்டு என்பது எச்சம், உண்டு சென்றேன். அந்த அளவு டிஃபரெண்ட் இருக்கு இதுல. இதே உள் பிளஸ் தூண் பிரிக்கிறேன்னா இதான் ஆரிஜினே. இந்த தூ அடுத்து டூவா மாறும், இந்த இல்ல அப்புறம் இன்னா மாறும். உண்டு, இந்த உண்டுனா இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிறது, புலி இருக்கிறது. சோ இது அக்ரிணை விகுதின்னு அர்த்தம். சரியா? கீழே நான் கொடுத்துட்டோம் பாருங்களேன். இவற்றுள் ஏன் விகுதி தவிர மற்றவை பெரும்பாலும் வழக்கில் இல்லை. பெரும்பாலும் வழக்கில் இல்லவே இல்லை. அன்விகுதி தொன்று தொட்டு வருவதில்லை. தொன்று தொட்டுனது ரொம்ப வர்றதில்லை. எதுல வர்றதில்லை? தன்மை ஒருமையில வர்றதில்லை. இலக்கியங்களில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதான் தன்மை ஒருமை விகுதி. அடுத்து தன்மை பன்மை விகுதி பாருங்க. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். ஸோ ஒயிட் போர்டில் எழுதி போட்டுட்டு நாங்கள் வந்துடுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். காலங்களும் நான் சொல்லித்தரேன். தன்மை பன்மை விகுதி மொத்தம் எத்தனை? 9. எம் ஏம், அம் ஆம், ஓம், அங்க பார்த்ததுதான் தும், ரும், தும், கும், அங்க பார்த்ததுதான். அங்க தூ, ரு, டூ, கூ பார்த்தோமா? கூட இம்மு சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்ப தும், ரும், டும், கும், ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இது 9 என்ன விகுதி? தன்மை பன்மை விகுதி. தன்மை பன்மை விகுதி. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இங்க நாம், நாம் நடப்பெம், நாம் நடப்பேம். புரியுதா உங்களுக்கு? நாம் விட்டுறலாம். எல்லாத்துக்கும் பொதுவாக நாம் வரும். அது பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, எம்முக்கான எடுத்துக்காட்டு, இது ஏமுக்கான எடுத்துக்காட்டு. நடப்பேம் எப்படி பிரிக்கலாம்? நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் எம். நடப்பேம் எப்படி பிரிக்கலாம்? நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஏம். அப்ப இதுக்கான பொருள் என்னது? நடப்போம், எதிர்காலம், நடப்போம்.
எதிர்காலம். இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் இன்னொரு லேயர் வருவேன். அப்ப இன்னொரு விஷயத்த நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ கவனிச்சிங்க. இங்க பாருங்க, இங்க பன்மையில இருக்கு பாருங்க, தன்மை பன்மையில இருக்கு பாருங்க, அங்க தன்மை ஒருமை. நடந்தேன், இங்க நடப்போம், நான் நடந்தேன், நாம் நடப்போம். ஸோ அப்ப தன்மை ஒருமைக்கு தன்மை பன்மைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்பதான் ஒருமை பன்மையில தப்பிக்க முடியும். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நடப்போம், ரெண்டுமே நடப்போம். அதை ரெண்டுமே நடப்போம் தான். ஆனா விகுதி பாருங்க, எம் இங்க எம், அடுத்து அம்மு ஆம், அம். நடப்பம், அடுத்து ஆம். நடப்பாம், நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் அம். நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஆம். ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான். இதுவும் திரும்ப அதே தான். நடப்போம், நடப்போம். ஜஸ்ட் விகுதி தான் உங்களுக்கு முக்கியம். நாளைக்கு நடப்பேம், நடப்பேம், நடப்பம், நடப்பாம்லாம் கொடுத்துட்டு என்ன இடம்னு கேட்டாலும் டக்குன்னு அடிச்சணும். என்ன இடம்? தன்மை. என்ன ஒருமையா பன்மையா அடிச்சா டக்குன்னு அடிச்சணும். தன்மை பன்மை. ஏன் ஒருமை பன்மையில் கூட இந்த வினா வரலாம், ஒருமை பன்மையில் கூட வரலாம். ஸோ அப்ப இது எல்லாமே என்னது? தன்மை பன்மை, தன்மை பன்மை. அடுத்து ஓம், நடப்போம். இப்ப அங்க எப்படி ஏன்னு சொன்னோம்னா இங்க ஓம், இங்க என்னது? ஓம். இது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் தன்மை பன்மைக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். நாம் நடப்போம், நாம் உண்போம், நாம் வெல்வோம் சொல்றோம்ல, ஓம் வருதா? அப்ப நடப்போம், நட பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஓம், நடப்போம். ஓகேவா? அப்ப எது அதிகமா பயன்படுத்துறோம்? ஓம். மத்தெல்லாம் ஜஸ்ட் நீங்க விகுதிக்காக நான் வச்சுங்க. எம் ஏம் அம்மு ஆம் ஓம். இப்ப திரும்ப நம்ம என்னத்துக்கு போக போறோம்? அங்க பார்த்தா அதே தான். என்னது? தூ பார்த்தோமா, ரூ பார்த்தோமா, தூ பார்த்தோமா, கூ பார்த்தோமா, கூட இம்மு, தும் ரும் தும் கும். அவ்வளவுதான் விஷயம். செய்தும், சேரும், உண்டும், உண்கும். அப்ப நாம் செய்தும், நாம் சேரும், நாம் உண்டும், நாம் உண்கும். அப்ப பொருள் என்னன்னு பார்க்கலாமா? பிரிக்கும் ஃபர்ஸ்ட். செய் பிளஸ் தும். அவ்வளவுதான். தும், தும் தாங்க விகுதியே. சேரும், செல் பிளஸ் ரும், ரும் தாங்க விகுதியே. உண்டும், உன் பிளஸ் டும், டும் தாங்க விகுதியே. உண்கும், உன் பிளஸ் கும், கும் தாங்க விகுதியே. சரியா? இதோட பொருள் நம்ம எழுதிடலாமா? செய்தும், செய்வோம்னு அர்த்தம், செல்வோம்னு அர்த்தம், உண்டோம்னு அர்த்தம், இது உண்போம்னு அர்த்தம். இதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் கவனிச்சிங்க. சரியா? அப்ப செய்தும்னா செய்வோம்னு அர்த்தம். செய்தும், நாம் செய்தும்னா அது நாம் செய்வோம். அப்ப அந்த தும்மை வச்சு கண்டுபிடிச்சு, ஓ தன்மை பன்மை, ரும் தன்மை பன்மை, தும் தன்மை பன்மை, கும் தன்மை பன்மை. ஸோ அப்ப இவ்வளவுதான் விஷயம். இதுல இவ்வளோ பார்த்தோம். இன்னைய காலகட்டத்தில் வழக்கில் இருக்குது எது மட்டும்தான்? ஓம் என்பது மட்டும்தான். எதுக்காக இருந்தாலும் மற்ற எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம்னா அதுல ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு, நான் சொல்லித்தரேன். இதையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல சொல்லிட்டு இதுல என்ன காலத்தோட நுட்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, தன்மை பன்மை விகுதிகள் 8 இருக்கா? எம் ஏம் அம் ஆம் ஓம் தும் ரும் டும் கும். மொத்தம் எத்தனை விகுதிகள்? 8 விகுதிகள். இதுல தற்கால வழக்குல எது மட்டும்தான் இருக்கு? ஓம் மட்டும்தான் இருக்கு. பாருங்களேன், எல்லாத்துலயும் நாம் வருது பாருங்க. எல்லாத்துலயும் நாம், 9லயும் நாம் இருக்கும் பாருங்க. நாம் 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 வருதா? அப்ப நாம் நடப்பேம் எம், நாம் நடப்பேம் ஏம், நாம் நடப்பம் அம், நாம் நடப்பாம் ஆம், நாம் நடப்போம் ஓம், நாம் செய்தும் தும், நாம் சேரும் ரும், நாம் உண்டும் உம், நாம் உண்கும் கும். அவ்வளவுதான். அந்த விகுதி, அந்த விகுதியை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணாலே போதும். சரியா? எல்லாத்துலயும் விகுதிகள் கொடுத்துருங்க பாருங்க. எம் ஏம் அம் ஆம் ஓம் தும் ரும் டும் கும். அதுக்கான பொருளும் கொடுத்துருங்க பாருங்க. நடப்போம், செய்வோம், செல்வோம், உண்டோம், உண்போம். இதுல காலங்கள் மாறும். அந்த காலத்துக்கான நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. இவற்றில் ஓம் விகுதி தவிர மற்றவை பெரும்பாலும் வழக்கில் இல்லை. அப்ப இது மட்டும் தான் வழக்குல இருக்கு. ஓம் மட்டும்தான் வழக்குல இருக்கு. இப்ப கவனிங்க, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. தன்மை ஒருமை, ஏன்னா ஒருமை பன்மை தானே பாடத்திட்டத்தில் இருக்கு, அதுக்கு வரணும்ல. தன்மை
பன்மை. என் ஏன் அன் அல் து ரு து கு எம் ஏம் அம் ஆம் ஓம் தும் ரும் தும் கும். தெளிவான மனநிலையில ஒருத்தன் ஒரு விஷயத்த படிக்கிறான் ஆர்வத்தோடனா எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் அவன் மைண்ட்ல ஏறும். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, ஒரு நீர்நிலையில தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பாறையை தூக்கி அந்த தண்ணியில போட்டாலும் சரி, அந்த பாறை விழுந்ததுக்கான எந்த ஒரு அதிர்வும் நம்மளுக்கு தெரியாது. அது விழுந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே தெரியாது. ஏன்னா அந்த தண்ணி அவ்வளவு வேகமா அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அது போல நம்ம மனசு அலப்பாயுது, புரிஞ்சுக்கணும்னு ஆர்வமே இல்லை, வேண்ட விருப்பு நம்ம பாக்குறோம்னா எந்த கான்செப்டும் புரியாது. சுமாரா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அவ்வளவுதான், நம்மளுக்கு புரியாது. ஆனா சில பேரோட மனநிலை அவ்வளவு தெளிவா இருக்கும். கிணத்தோட தண்ணி பாத்தீங்களா, ஆட செய்யாது அசைய செய்யாது. அதுல சின்ன ஒரு கூழாங்கலை தூக்கி போட்டாலும் சரி, அந்த கூழாங்கல் விழுந்ததுக்கான தடயம் அதிர்வுகளும் கிளியரா தெரியுது இல்ல. அது போலதான் யார் ஆர்வத்தோட தெளிவான மனநிலையில ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன தகவலும் கிளியரா அவங்களுக்கு புரிய வரும். சரியா? உண்மையாலுமே நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது புரியலன்னா நீங்க திரும்ப வேற ஒரு மைண்ட் செட் அப்ப நீங்க இதை பாருங்க. ஸோ அப்போ தன்மை ஒருமை விகுதி, தன்மை பன்மை விகுதி, மொத்தம் எத்தனை விகுதி? 17 விகுதிகள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். 8 விகுதி தன்மை ஒருமை, 9 விகுதி தன்மை பன்மை. இதை நான் ஆர்டர் படுத்தும் போது எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்டர் படுத்தினேன். ஏன்னா நான் ஒருமை விகுதி அக்ரிணை ஒருமையில சொல்லியிருப்பேன். டூ ரூட் டூ அதே ஆர்டர்ல வரும் பாருங்க. டூ ரூட் டூ வருதா? டூ ரூட் டூ இது நம்ம வச்சுக்கிறதா பாருங்க. டூ ரூட் டூ வருதா? அப்ப குசுடு துபுரு இருக்கு, குசுடு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே டக்குன்னு ஈஸி ஆயிருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஈஸி ஆக்கிக்கணும். குசுடு துபுரு காலங்காலம் நமக்கு தெரியுதுன்னா இதை நான் 2 தூக்கிடுறேன். இப்ப இந்த 1 2 3 4 தானே அது. இதுலயே முடிஞ்சிருச்சு பாருங்க வேலை. இந்த 4 தானே அது இருக்கா? தும் ஃபர்ஸ்ட், ரும் 2, தும் 3, கும் 4. அப்படியே பார்த்தா தூரு டூக்கு, தூரு தூரு டூக்கு இருக்கா? அவ்வளவு. இங்க ஃப்ரண்ட்ல பாருங்க, என்ன ஏன் எவ்வளவு ஈஸி. தன்மை எண் என்னுடையதுன்றவன்ல, என்ன ஏனு எம் ஏமு. அப்ப அந்த இன்னுனா ஒருமை, இம்முனா பன்மை. இதை நான் வச்சுங்க. நான் இன்னு, நாம் இம்மு, நான் ஒருமை, நாம் பன்மை. அப்ப அது எவ்வளவு ஈஸி. அப்ப என்ன ஏனு எம்மு ஏமு இது முடிஞ்சிருச்சா? அப்ப இது ரெண்டையும் முடிச்சிட்டோம், இதனாலையும் முடிச்சிட்டோம், இதனாலையும் முடிச்சிட்டோம். லிங்க் சொல்லிட்டேன். இப்ப புரியுது எவ்வளவு ஈஸி இதுன்னு. இப்ப நான் அடுத்தது இங்கேயும் ஆவுக்கு போறேன், மேலேயும் ஆவுக்கு போறேன், இங்கேயும் ஆவுக்கு போறேன். இங்க அம்மு ஆமு எப்படி? என்ன ஏன் எம்மு ஏமு, எம் ஏம் அம் ஆம். ஆனா அங்க மட்டும் ஏன்னா அண்ணு ஆணுக்கு போக முடியல? ஏன்னா அண்ணு ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ரெண்டும் அப்படியே ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப அதுல ஒண்ணுதான் ஓகே. அப்ப அல் டிஃபரெண்டா, அல் அன் அல். அப்ப இந்த இடத்துல டிஃபரெண்டா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப இது ஈஸி, ஏன்னா ரைமிங்கா வந்துடும். எம் ஏம் அம் ஆம். அப்ப போட்டித்துல முக்கியமான குவாலிட்டி இது. இது போல எத்தனை விகுதிகள் கொடுத்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சர் படி ஏதோ ஒரு லிங்க் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சுக்க தெரியணும், மைண்ட்ல ஓடணும். எம் ஏம் அம் ஆம் ஓம். ஓம் விட்டனா இருக்கு ஓம். எம் ஏம் அம் ஆம் ஓம் தும் ரும் டும் கும். அப்ப அந்த தும் ரும் டும் கும் கூட ஆர்டர் மாறக்கூடாது. ஏன்னா தூ ரூ டூ நம்ம படிச்சு வச்சிருக்கோம். தும் ரும் டும் கும். மேல என்னது? என் ஏன் அன் அல் தூ ரூ டூக்கு. இவ்வளவுதான் விகுதிகள். அப்ப தன்மை ஒருமை விகுதிகள், தன்மை பன்மை விகுதிகள். இதுல தற்கால வழக்குல இருக்கிற தன்மை ஒருமை விகுதி எது? ஏன். தற்கால வழக்குல இருக்கிற தன்மை பன்மை விகுதி எது? ஓம். கான்ட்ரவர்சியா இருந்த விகுதி எது? இதெல்லாம் இந்த அண்ணு, இந்த தூ, இந்த ரூ, இந்த டூ. திரும்ப நான் தான் சொல்ல வரேன், இது எல்லாமே இது ஆண்பாலுக்கு, அது அக்ரணிக்கு தான். ஆனாலும் நன்னூலார் சொல்லி இருக்காரு இது தன்மை ஒருமை விகுதின்னு சொன்னா வச்சுக்கோங்க. இந்த சொற்கள் எல்லாம் நம்ம நடப்பம், நடப்பல், இது எல்லாமே சங்க காலத்துல பயன்படுத்தின, இலக்கியங்கள்ல பயன்படுத்தின சொற்கள் தான், இன்னைக்கு வழக்குல இல்ல. சரி, இதுல ஒரு கால நுட்பம் இருக்கு, அதை சொல்லி தட்டா? கவனி. அது என்ன கால நுட்பம்? காலம் இடைநிலை தான் காலத்தை காட்டும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வந்தான், வா என்பது பகுதி, வான் மாறுது விகாரம், இத் என்பது சந்தி, இந்தன் மாறுது விகாரம், இத் என்பது இறந்த கால இடைநிலை, ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி, இத்து என்பது இறந்த கால இடைநிலை. தமிழ்ல ஒரு வினைச்சொல்லோட இடைநிலை தான் காலத்தை காட்டும். ஆனா விதிவிலக்கா சில சொற்கள்ல விகுதிகள் காலத்தை காட்டும். அந்த காலம் காட்டும் விகுதிகள் எதுன்னு பார்க்கலாமா? கவனிங்க. காலம் காட்டும் விகுதிகள் எது எதுன்னு நான் சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் 3 காலம் இருக்கா? என்ன காலம்? இறந்த காலம் 1, நிகழ்காலம் 2, எதிர்காலம் 3. சரியா? இதுல இந்த இடத்துல நம்ம நிகழ்காலம் தேவையில்லை. ஏன்னா இப்ப பார்க்க போற கான்செப்ட் ஒண்ணு இறந்த காலத்துக்கு இருக்கும், இல்ல எதிர்காலத்துக்கு இருக்கும். இது ரெண்டுத்துக்கு தான் இருக்கும். சரியா? பாக்குறீங்களா? து, ரு, து, கு. அப்படியே தும், ரும், தும், கும். அவ்வளவுதான். பாடத்திட்டத்தோட தொடர்பு இல்லாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா சொல்லி தரதே இல்லை. அவுட் சோர்ஸ் எவ்வளவு தூரம் இறங்குறோம். ஆனா இலக்கண ஓரியன்டாவே நம்ம ஒரு புரிதலோட இருக்கிற ஒரு அவுட் சோர்ஸ் தகவலை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. ஸோ அதுக்காக தான் இந்த அளவு நான் கொண்டு போறேன். இப்ப கவனிங்களேன். தூ என்பது இப்ப நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாம் தன்மை ஒருமை விகுதி, இது எல்லாம் விகுதி தன்மை பன்மை விகுதி. அப்ப இந்த தன்மை ஒருமை விகுதியில ஒரு சொல் தன்மை ஒருமையிலிருந்து தூள முடியுதுன்னா அது இறந்த காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தையும் காட்டும். நல்லா புரிஞ்சுங்க. இறந்த காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தையும் காட்டும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல, பாருங்க. என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? நடந்து. பாருங்க, நடந்தேன். நல்லா கவனிக்கணும். நடந்தேன், நடந்தேன், நடக்கின்றேன், நடப்பேன். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பயன்படுத்திக்கலாம்னா நடந்தேனும் பயன்படுத்திக்கலாம், நடப்பேனும் பயன்படுத்திக்கலாம். ஆனா நடக்கிறேன் நிகழ்காலத்துல சொன்னா தப்பு. அப்ப நடந்து என்பது எந்த காலத்தை காட்டுகிறதுன்னு கேட்டா ஒண்ணு இறந்த காலத்தை காட்டும், இல்ல எதிர்காலத்தை காட்டும். ஏன்னா தூ என்பது இறந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ பயன்படுத்தலாம். தன்மை ஒருமை விகுதியா வரும்பொழுது, தன்மை ஒருமை விகுதியா வரும்போது புலி இருக்கிறது அங்க போய் தூள போய் அந்த இடத்துல காலத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. புலி இருக்கிறது, இருக்கிறது, கிரு அது நிகழ்காலம், அது இடைநிலை. நான் சொல்றது விகுதி, தன்மை ஒருமை விகுதியில சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தூள முடியுதுன்னா அது இறந்த காலத்திலையும் இருக்கும், எதிர்காலத்திலும் இருக்கும். அப்ப நடந்தேன்னு சொல்லலாம், நடப்பேன்னு சொல்லலாம். ஆனா நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தூ என்பது எந்த காலத்தை காட்டும்? இறந்த காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தையும் காட்டும். அதே போலதான் தூ மட்டும் கிடையாது, தும். வாங்க, தும் பாருங்களேன். நீங்களே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். நான் ஒரு காலம் தான் மென்ஷன் பண்ணிருப்பேன், 2 காலத்தை நான் மாத்தி காட்டுறேன். இப்ப இங்க தும்முன்னு இருக்குல்ல, செய்தும்னா செய்வோம், செய்தோம்னு சொல்லலாம். நாம் செய்தோம், செய்தோம் இறந்த காலம், இது எதிர்காலம். அப்ப தும்மல முடிஞ்சா ஒண்ணு அது இறந்த காலமா இருக்கும், இல்ல எதிர்மா இருக்கும். அப்ப தூள முடிஞ்சாலும் இறந்த காலம் எதிர்காலம், தும்மல முடிஞ்சாலும் இறந்த காலம் எதிர்காலம். அதுதான் இந்த இடம் உங்களுக்கு சொல்லுது. அப்ப தூள முடிஞ்சா இறந்த காலம் எதிர்காலம். சேம் அதேதான் ரூல முடிஞ்சாலும் இறந்த காலம் எதிர்காலம், இறந்த காலம் எதிர்காலம். அப்படியே பாருங்க, ரூல பாருங்க, ரூ இதே இருக்கா? செல்வேன் எதிர்காலம், அப்படியே இறந்த காலம். சென்றேன் என்ன சொல்லலாம்? சென்றேன். சென்றேன்னா இறந்த காலம், செல்வேன்னா எதிர்காலம். ஆனா பாருங்க, எதிர்காலம் இல்ல இறந்த காலம் ரெண்டுல ஒண்ணுதான் காட்டும். நாங்க ஒண்ணுதான் மென்ஷன் பண்ணி, இப்ப ரெண்டுமே மென்ஷன் பண்ணிடுறேன். அப்ப ரூல முடிஞ்சா அது ஒண்ணு இறந்த காலத்தையோ இல்ல எதிர்காலத்திலயோ மாட்டோம், எதிர்காலத்தை காட்டும். ரும்மும் சேம் அதேதான். ரும் எங்க இருக்கு பாருங்க, ரும் இது இருக்கா? பாருங்க, செல்வோம் இதுனா அது எதிர்காலம். இறந்த காலத்துக்கு என்னது? சென்றோம், சென்றோம். சரியா? நாம் சென்றோம், நாம் செல்வோம். அப்ப ரூல முடிஞ்சாலும் ரும்முல முடிஞ்சாலும் இறந்த காலத்தை எதிர்காலத்தை காட்டும். ரூல முடிஞ்சாலும் ரும்முல முடிஞ்சாலும் இறந்த காலத்தை எதிர்காலத்தை காட்டும். தூவுல முடிஞ்சா இறந்த காலத்தை மட்டும்தான் காட்டும், தும்முல முடிஞ்சாலும் இறந்த காலத்தை மட்டும்தான் காட்டும். இப்ப போய் அந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம். தூவுக்கும் தும்முக்கும் நான் கொடுத்த எடுத்துக்காட்டுகள் இறந்த கால எடுத்துக்காட்டா தான் இருக்கும். பாருங்களேன், டூ பாருங்க. உண்டேன் நீங்க சொல்லுங்க, உண்டேன்னா என்ன காலம்? நான் உண்டேன், நான் உண்கிறேன், நான் உண்பேன். அப்ப இங்க உண்பேன்னு கொடுத்திருந்தா தப்பு. கரெக்டா உண்டேன்னு இறந்த காலத்துல கொடுத்திருக்கனா? அப்ப டூ என்ற விகுதி எந்த காலத்தை காட்டும்? இறந்த காலத்தை மட்டும்தான் காட்டும். அது போல டும் என்ற விகுதி எந்த காலத்தை காட்டும்? இறந்த காலத்தை மட்டும்தான் காட்டும். பாருங்க, டும் உண்டோம், நாம் உண்டோம், நாம் உண்கிறோம், நாம் உண்போம். அப்ப டும்ல முடியுது இல்ல, உண்டும். உண்டும்னா என்ன அர்த்தம்? உண்டோம்னு அர்த்தம், உண்போம்னு அர்த்தம் கிடையாது. உண்டும்னா என்னது? நாம் உண்டும்னா என்ன அர்த்தம்? நாம் உண்டோம்னு அர்த்தம், நாம்
உண்டோம்னு அர்த்தம். இந்த விகுதிகள் கண்டிப்பா ஒரு திருக்குறள்ல கூட நம்மளுக்கு உதவியா இருக்கலாம். ஏன்னா செயல் தானே அது, அதுல கூட இந்த விகுதிகளை பயன்படுத்தி இருப்பாங்க. நான் அன்னைக்கு நான் இதுக்கு இதெல்லாம் சொல்றேன். நாளைக்கு ஒரு திருக்குறள் நடத்தும் போதோ ஒரு 11 கீழ்கணக்கு நடத்தும் போதோ இது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நான் சொல்லுவேன், ஓ இந்த விகுதி பார்த்தீங்களா, இது இந்த பொருள் எல்லாம் தருதுன்னு. அப்ப டூவும் டும்மும் என்ன விகுதி தான் என்ன காலத்தான் காட்டும்? இறந்த காலத்தை தான் காட்டும். என்ன காலத்தை காட்டும்? இறந்த காலத்தை தான் காட்டும். அப்ப டூவும் டும்மும் இறந்த காலத்தை காட்டும். கூவும் கும்மும் எதிர்காலத்தை மட்டும்தான் காட்டும். கூவும் கும்மும் எந்த காலத்தை காட்டும்? எதிர்காலத்தை மட்டும்தான் காட்டும். சோ பாக்குறீங்களா, கூவும் கும்மும். கூ இருக்கு பாருங்க, கூ. உண்பேன் எதிர்காலம், உண்டேன் உண்கிறேன் உண்பேன் நான் உண்பேன் இருக்கா? அப்ப எதிர்காலம் பாருங்க, இங்க நான் உண்டேன் இல்ல பாருங்க, உண்டேன் இறந்த காலம் இல்ல பாருங்க, உண்பேன் எதிர்காலம் இருக்கு பாருங்க. ஏன்னா கூ என்பது எதிர்காலத்தை தான் காட்டும். அப்ப கும் என்பது எதை தான் காட்டும்? எதிர்காலத்தை தான் காட்டும். கும் என்பது எதை காட்டும்? எதிர்காலத்தை காட்டும். பாருங்க, உண்போம், உண்போம்னா என்னது? வெல்வோம், எதிர்காலம். புரியுதா உங்களுக்கு? என்ன காலம் இது? எதிர்காலம். ஒண்ணுல இப்ப சொல்ல பிரிச்சு போட்டது உள்ள என்ன இடைநிலை இருக்குன்னு கூட சொல்லி தரலாம். அதெல்லாம் இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்கு, பகுபதம் பகாபதம் இருக்கு, அதுல பார்க்க வேண்டிய தலைப்பு அது. உள்ள போய் பிரிச்சு ஆராய்ச்சி பண்றது, அது பார்த்துக்கலாம். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு வினா கேட்டேன்ல, அந்த வினாவுக்கு இப்ப உங்களுக்கு விடை தெரியும் பாருங்க. அப்ப தன்மை ஒருமை விகுதிகளான தூ ரூ டூ கு, தன்மை பன்மை விகுதிகளான தும் ரும் டும் கும், இதெல்லாம் என்னென்ன காலத்துல வரும்னா, விகுதிகள் காலம் காட்டாது, இடைநிலைகள் தான் காலம் காட்டும். ஆனா விதி விலக்கா சில விகுதிகளும் காலம் காட்டுது. இன்னும் இருக்கு, அதெல்லாம் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் காலம் காட்டும், தன்மை முன்னிலை விகுதிகள் காலம் காட்டும். அதெல்லாம் நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கலாம். அந்த தலைப்புல சொல்லித்தரேன். அதுக்கான அடிப்படை இதுதான். அப்ப தூவும் தும்மும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். ரூவும் ரும்மும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். டூவும் டும்மும் இறந்த காலத்தை காட்டும். கூவும் கும்மும் எதிர்காலத்தை காட்டும். இதை வச்சு அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? காலத்தால் வேறுபட்டதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டதுனால ஒயிட் போர்டில் இருந்துச்சுல்ல, இருக்கு பாருங்க. இப்ப சொல்லுங்க பார்ப்போம், இதுக்கு நீங்க எடுத்த ஆன்சர் என்ன? லக்குன்னு ஒன்று செக் பண்ண சொன்னா உங்களுக்கு லக்கு உதவி இருக்கா இல்லைன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், வந்தது அவ தூள முடிஞ்சாலோ தும்முல முடிஞ்சாலோ அது இறந்த காலத்தையோ இல்லை எதிர்காலத்தையோ காட்டும். ஈனா இறந்த காலம், ஏனா எதிர்காலம், நீனா நிகழ்காலம். சரியா? அடுத்தது தும்முல முடிஞ்சாலும், அதான் மேலதான் இருக்கேன்ல, தூள முடிஞ்சாலும் தும்முல முடிஞ்சாலும் அது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். ரூல முடிஞ்சாலும் ரும்முல முடிஞ்சாலும் அது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். சரியா? ஆனா கும்முல முடிஞ்சா கூல முடிஞ்சாலோ கும்முல முடிஞ்சாலோ அது எதை காட்டும்? எதிர்காலத்தை தான் காட்டும். எதிர்காலத்தை தானே காட்டும். அப்ப காலத்தால வேறுபட்டது எது? டி தான். ஏன்னா இந்த மூணுமே இறந்த காலத்திலையும் வரும், இது மட்டும் அந்த இறந்த காலத்துல வராது. அப்ப காலத்தால வேறுபட்டது எது? உன்ஹும். நம்ம இதை யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. எப்படி ஒரு கொஸ்டினை செட் பண்றாங்க பாருங்களேன். கான்செப்ட் தெரியாம ஒருத்தவங்க அந்த வினாவை பாக்குறாங்கன்னா இந்த மூணுல இருந்து மாறுபட்ட வடிவத்தை கொண்டது வந்ததுதான். அப்ப இதுக்கு தான் அவங்க கை போகும். இப்ப நீங்க நான் கணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் எடுத்ததுல 33% ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல ஏதான் ஆன்சர் எடுத்துருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா நம்மளோட கணிப்பு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி இம்முல முடியுது, அது தூள முடியுது. அப்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதானே வேறுபட்டதா இருக்கும். டிஎன்பிசி அப்படிதான் கொஸ்டினே செட் பண்ணுவான். அந்த டிஃப்ரெண்டா இருக்கிறது ஆன்சரா இருக்காது. சரியா? அதனால புரிஞ்சுக்க, கொஸ்டின் செட் பண்ற மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்க. எலிக்கு பொறி வைக்கிறோம் அப்படிதான் வைப்பாங்க, நம்ம போய் மாட்டிப்போனு. அப்ப கான்செப்ட் ஓரியன்டா அப்ரோச் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கணும். அப்ப காலத்தால வேறுபட்டதுன்னா அது உன்ஹும். அப்ப திரும்பவும் நான் அதை தான் உங்க மைண்ட்ல பதிய வைக்கணும்னு விரும்புறேன். இந்த தூவோ இந்த ரூவோ இந்த டூவோ அக்ரிணை ஒருமை விகுதி தான். இது அக்ரிணை ஒருமைக்கு தான் பயன்படுத்தணும். பட் ரேரா தன்மை ஒருமையில பயன்படுத்துறாங்க. அது தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா நம்மளுக்கு இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தான் நான் அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப தன்மை விகுதிகள் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்? அப்படியே விகுதிகள் 3 ரிவிஷன் பண்ணிட்டா, ஸோ 3 வகையான விகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன விகுதி? படற்கை விகுதி, அதுல படற்கை ஒருமை, படற்கை பன்மை. அடுத்தது முன்னிலை விகுதி, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. இப்ப பார்த்து தன்மை விகுதி, தன்மை ஒருமை, தன்மை பன்மை. ஸோ படற்கை ஒருமை
இதுல வந்து ஒருமைப்பன்மை அடிப்படையில் நான் பிரிக்கிறேன். ஆண்பால் விகுதி அண்ணு ஆணு, பெண்பால் விகுதி அல்லு ஆளு, பலர்பால் விகுதி அரு ஆறு ப மார், ஒன்றன் பால் விகுதி து ரு து, பலவின் பால் விகுதி அ அ. படர்க்கை விகுதி மொத்தம் எத்தனை? 13. கரெக்டா இருக்குன்னு பாத்துங்க. 13 சரியா. அடுத்து முன்னிலை விகுதி, முன்னிலை ஒருமை விகுதி ஆய் இ ஐ, முன்னிலை பன்மை விகுதி இர் ஈர் மின். இது ஒரு 6. இது முன்னிலை ஒருமை விகுதி. வந்தாய், பாடுதி, பாடுதினா அர்த்தம் நீ பாடுவாய்னு அர்த்தம், நீ பாடுவாய்னு அர்த்தம். ஐ வந்தனை, நீ வந்தாய்னு அர்த்தம். வந்தனை ஐ வருதா, பாடுதி ஈ வருதா, வந்தாய் ஆய் வருதா. அப்ப இந்த ஆய், இந்த ஈ, இந்த ஐ, இந்த மூணுமே வந்தா அது முன்னிலை ஒருமை விகுதின்னு அர்த்தம். முன்னிலை பன்மை விகுதி. வந்தீர் வந்தீர், எழுதுமின், இது எல்லாமே முன்னிலை பன்மை விகுதின்னு அர்த்தம். வந்தான் வந்தனன், வந்தனன் வந்தான், வந்தனல் வந்தாள் சொல்றோம்ல. வந்தது போயிற்று, அந்த உண்டு சொல்லி கொடுத்தோம்ல, உண்டுனா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த கிளாஸ்ல தெளிவா சொல்லியிருப்பேன். அதே போலதான் வந்தனர் வந்தார் என்ப, இந்த என்பக்கும் இந்த ஆவுக்கும் நான் கனெக்ஷன் சொல்லியிருப்பேன். இதுலயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அப்ப என்ப என்பதை என் பிளஸ் பான் பிரிச்சா என்பார்கள் பலர்பால், என்பவ என் பிளஸ் இப்பு பிளஸ் ஆண் பிரிச்சா என்பன பலவின் பால். அந்த அளவு நுணுக்கமா ரெண்டுத்துக்கும் நான் வித்தியாசம் சொல்லியிருப்பேன் சரியா. அடுத்து இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா தன்மை உரிமை விகுதி என்னது. இப்பதான் நம்ம அந்த கான்செப்ட் ஓரியன்டா பார்த்தோம். என் ஏன். அப்ப அடுத்தது அண்ணு ஆணு கிடையாது, அப்ப அண்ணு அல்லு, அதுக்கப்புறம் ஈஸி தான் சரி. அப்படியே நம்ம மேல பார்த்தது தானே பாருங்க, அப்படியே இறக்க வேண்டியதான். டூ ரூ டூ கு, டூ டூ ரூ டூ கு, இந்த 8 தான் தன்மை ஒருமை விகுதி. அப்ப தன்மை பன்மை விகுதி எம் ஏம், அப்படியே இம்மு அம் ஆம். அடுத்தது 4 பாருங்க, ஃப்ரண்ட் 4, அடுத்தது 4, நடுவில் ஓம், ஏன்னா அவரு தானே மெயினே. அப்படியே தும்மு ரும்மு தும்மு கும்மு, அவ்வளவுதான். இப்ப இந்த 17 சரியா. 9 அது 8, இந்த 17 தான் என்னது தன்மை விகுதிகள். ஸோ தன்மை ஒருமை விகுதி, தன்மை பன்மை விகுதி. அப்ப இவ்வளவு விகுதிகள் நம்மளுக்கு தெரியும் பொழுது ஒருமை பன்மை பாடத்திட்டத்தில் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். அதுல எந்த அளவு கடினமான வினா வந்தாலும் இந்த விகுதிகளை வச்சு நம்மளால கண்டிப்பா நல்லா ஆன்சர் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் புத்தகத்துல இது இருக்குன்னு. ஸோ நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல பாருங்க, 11th பாருங்க, இந்த பாக்ஸ் மட்டும் காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல. சரி பாருங்க, இந்த விகுதிகள் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம பகுபதம் பகவான நடத்தலை. அதில் இத்து இட்டு இரு இன்னு கிரு கின்றான் என்று இப்பு இவ்வு இதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை வந்துடும். எதிர்மறை இடைநிலை அதே பகுபதம் பகவான் நடத்தினா இல்லு அல்லு ஆ எதிர்மறை இடைநிலை வந்துடும். அப்போ இதெல்லாம் ரொம்ப எளிமை, இது எல்லாமே ரொம்ப எளிமை. இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு கூட எல்லாருக்கும் தெரியும். எது கடினம்னா அதை இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் இதுதான் கடினம். இது ஈஸி, இந்த 3 ஈஸி. வியங்கோல் வினைமுற்று விகுதியோ பெயரச்ச விகுதியோ வினையச்ச விகுதியோ எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு தெரியும். அப்ப இந்த பாக்ஸ்ல இந்த இடத்த இந்த விகுதிகளை யோசிச்சு நிறைய பேர் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சரியா. அப்படியே பாருங்க, படற்கையிலேருந்து போயிடலாமா. அண்ணு ஆண் இருக்கா, அரு அல்லு ஆள் இருக்கா, அரு ஆறு ப மா கரு கல் சேர்த்திருக்காங்க பாருங்க. அப்ப கல் என்பது இந்த இடத்துல ஒரு புரிதல். அப்ப கல் என்பது
ஒரு உயர்திணைக்கு பயன்படுத்துறதே இல்ல, அது ஒரு அக்ரிணை விகுதி. பிற்காலத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. சரியா? விதியைப்படியோ தொன்மையான வடிவத்திலேயோ கல் என்பதை ஒரு உயர்திணைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. கல் என்பது அக்ரிணை பன்மை விகுதி தான். இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இது. அப்ப நான் சொல்லாதது இந்த கல். அடுத்து பாருங்க, தூ ரூ டூ இருக்கா? ஆ ஆ இருக்கா? நம்ம பார்த்தது தானே. இது எல்லாமே படர்க்கை விகுதி. அடுத்து முன்னிலை விகுதி பாருங்க, ஐ ஆய் ஈ இர் ஈர் மின், நம்ம சொன்னது தானே. அதை விட நல்லது இப்ப பார்த்தது பாருங்க, என் ஏன் அன் அல் கு, சரி, தூ ரூ டூ கு இருக்கா? எம் ஏம் அம் ஆம் ஓம் தும் ரும் டும் கும் இருக்கா? இதுதான் இப்ப நான் சொல்லி கொடுத்தது. இதுக்கெல்லாம் எங்க இருக்கு எடுத்துக்காட்டு? இது ஏன், இது என்ன, இதுல ஒருமை பன்மையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா பாத்துங்க, தூவும் தும்மும் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும், ரூவும் ரும்மும் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும், டூவும் டும்மும் இறந்த காலத்துக்கு மட்டும்தான், கூவும் கும்மும் எதிர்காலத்துக்கு மட்டும்தான். ஒருவேளை காலத்திலேருந்து ஒரு வினா வந்தா இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா?